ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சைபர் டெக் ஸ்டுடியோ. நியர்லி ஒரு 5 மந்த்ஸுக்கு அப்புறம் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் சீரிஸ் தான். ஸோ மோஸ்ட்டாக நம்ம சேனலில் வந்து ஹேக்கிங் சீரிஸ் தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் ஈவன் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. ஸோ இனிமேல் தொடர்ந்து ஹேக்கிங் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சளவு யூடியூப் வந்து இந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணாதபடி நான் மேக் பண்ணுறேன் வீடியோஸ். ஏன்னா ஏற்கனவே ஒரு 2 வீடியோஸ் போட்டு யூடியூப் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஹேக்கிங் கண்டென்ட் அப்படிங்கிறதுன்னு. ஓகேவா? ஸோ இப்போது இன்றைக்கி இந்த கண்டென்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் ஹேஷிங், அதுக்கப்புறம் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னா என்ன, டிக்ஷனரி அட்டாக்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் எதுவும் உங்களுக்கு செஞ்சு காட்ட மாட்டேன், டெமான்ஸ்ட்ரேட் பண்ண மாட்டேன். பட் இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம எப்படி ஒரு எந்த ஒரு அக்கௌண்ட், அதாவது இப்போ ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டே ஹேக் பண்ணுறதா இருந்தாலும், சிம்பிளாக சொல்கிறேன், அவ்வளோ ஈஸி கிடையாது சொல்கிறேன், அந்த ஹேக் பண்ணுறதா இருந்தாலும் அது எப்படி அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பேசிக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகும் அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இதில் ஒரு விஷயமாவது நீங்கள் புதுசாக கற்றுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாட் இஸ் ஹேஷிங் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹேஷிங் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ணுவீங்க. நியூ பாஸ்வேர்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஹலோ அப்படின்னு செட் ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டேரெக்டாக போயிட்டு டேட்டா பேஸில் தான் உங்கள் பாஸ்வேர்டெலாம் ஸ்டோர் ஆகும். ஆனால் உங்கள் பாஸ்வேர்டு வந்து டேரெக்டாக அது பாஸ்வேர்டாக ஸ்டோர் ஆகாது, ஒரு ஹேஷாக தான் ஸ்டோர் ஆகும். ஐ மீன் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி. இப்போது ஆன்யா 0884 அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட்டு, அவங்களோட பாஸ்வேர்டு ஸ்டோர் ஆகாது, அது அவங்களோட ஹேஷ்டு பாஸ்வேர்டு தான் ஸ்டோர் ஆகிடும். அதாவது எப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து ஹேஷாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த ஹேஷை தான் ஸ்டோர் பண்ணுவாங்க, உங்கள் ஒரிஜினல் பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஹேஷ் ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நான் பாஸ்வேர்ட் 121 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு ஹேஷ் கிடைக்கும். ஸோ இது வந்து MD5 ஹேஷ், அதாவது இது ஒரு டைப் ஆஃப் ஹேஷு. ஸோ ஹேஷிங் அல்காரிதம்ஸ் நிறையா இருக்குது, SHA-1 SHA-2 அந்த மாதிரி நிறைய அல்காரிதம் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது வந்து MD5 அல்காரிதம் காட்டுறேன். ஸோ இதை பொறுத்தளவு இதுதான் அவுட்புட். ஸோ டேட்டா பேஸில் MD5 வச்சு அவங்க வெப்சைட்டில் அவங்க பாஸ்வேர்ட்லாம் ஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இந்த பாஸ்வேர்ட் 121ங்கிறது டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஈவன் உங்கள் அந்த டேட்டா பேஸே யாராவது கிராக் பண்ணாலுமே இந்த ஹேஷ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர உங்களோட பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஹேஷ் வந்து நம்மளால் டீக்ரிப்ட் பண்ண முடியாது, ஒன்லி என்கிரிப்ட் தான் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது எப்படி லாகின் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் லாகின் பண்ணும்போது அகெயின் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆன்யா 0884 லாகின் பண்ணுறாங்க, அகெயின் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த லாகின் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறாங்களோ அதை ஹேஷாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹேஷும் ஆல்ரெடி டேட்டா பேஸில் இருக்க ஹேஷும் சேமாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் உங்களை அலோவ் பண்ணுவாங்க உள்ளே. ஸோ இந்த மாதிரி தான் எந்த ஒரு வெப்சைட்லேயுமே லாகின் போர்ட்டல் வந்து ஒர்க் ஆகும். யாருமே டேட்டா பேஸில் டேரெக்டாக அவங்க பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சின்ன வெப்சைட்டில் லோ எண்ட் டெவலப்பர்ஸ்லாம் டேரெக்டாக ஸ்டோர் பண்ணுவாங்க. பட் ஃப்யூச்சரில் அதையும் அவங்க ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஹேஷை தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏன்னா ஹேஷை ஸ்டோர் பண்ணுறது தான் சேஃப். ஏன்னா ஈவன் இந்த டேட்டா பேஸை கிராக் பண்ணிட்டா இந்த ஹேஷ் வச்சு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, ஹேஷை டீக்ரிப்ட் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க வந்து இதை டீக்ரிப்ட் பண்ண முடியாமல் இதை வந்து ப்ரூட் ஃபோர்ஸுக்குள்ளே கொண்டு போவாங்க, அப்படிலாம் டிக்ஷனரி அட்டாக்குள்ளே கொண்டு போவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டு, இந்த ஒரு வேளை நம்ம அந்த ஹேஷை எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம எப்படி பாஸ்வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கடுத்து ப்ரூட் ஃபோர்ஸ்னா என்ன, டிக்ஷனரி அட்டாக்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போ ஹேஷிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்டாக ஸ்டோர் ஆகாது, ஹேஷாக மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். ஸோ டேரெக்டாக நம்மளால் எந்த ஒரு டேட்டா பேஸ்லேருந்து பாஸ்வேர்ட் எடுத்து அவங்க அக்கௌண்ட்டுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கோம் இப்போ. ஸோ இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த வேர்டை நியூவாக கேட்டிருந்தா கூட இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் ரியல் டைமாக பண்ணியிருப்பீங்க நிறைய டைம். என்ன அப்படின்னா இப்போ உங்கள் ஃபோனில் ஒரு பேட்டர்ன் போடாமல் ஒரு 4 டிஜிட் பின் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 4 டிஜிட் பின் வந்து 0000 9999 வரை தான் இருக்கும். ஸோ இந்த எல்லா பாசிபிலிட்டியையும் போடுறது பேர் தான் ப்ரூட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து எப்படி இப்போ உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் 30 செகண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு தான் இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்லேருந்து லாக் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக கை வலிக்கும் நம்மளாம் போட்டு பார்த்தோன்னா. இதை போடுறதுக்கு நிறையா டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட முடியும். ஸோ நீங்கள் இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்லாம் டேரெக்டாக ஃபேஸ்புக்லேயோ இல்லை மெயில்லையோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 பாஸ்வேர்டு ட்ரை பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேப்சா வெரிஃபிகேஷன் வரும், ஹியூமன் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ரோபோட்டன் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை டெம்பரரி லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்லாம் தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம டேரெக்டாக இப்போ மெயிலாம் எடுத்திங்கன்னா அவங்க SMTP சர்வரை போயிட்டு நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்க ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கை ஸ்டாப் பண்ண முடியாது. நம்மளால் ஒரிஜினல் பாஸ்வேர்டு என்னங்கிறத அந்த இப்போ ஓகே இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ்னால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குல்ல, ஸோ அதை வச்சு நம்மளால் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு
வேர்ட் லிஸ்ட் காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிட்டப்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் எடுத்து காட்டுறேன். இது வந்து 4 டிஜிட் பின்னோட டிக்ஷனரி ஃபைல் வேர்ட் லிஸ்ட்டு. ஸோ இந்த வேர்ட் லிஸ்ட்டை வச்சு நம்மளால் ஒரு 4 டிஜிட் பின் இருக்க எந்த ஒரு இடத்தையும் நம்மளால் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக எப்படி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறது, ஏன்னா நம்மளால் டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் நம்ம உட்காந்து கைட்லாம் போட முடியாது. ஸோ அதுக்குன்னு அந்த ரெக்வஸ்ட்டை கேப்சர் பண்ணிவிட்டு நான் ஃபியூச்சரில் இந்த டூல்ஸ்லாம் உங்களுக்கு நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு தெரியணும், அதான் இந்த வீடியோட அவுட்கம். என்ன அப்படின்னா எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ அவங்க ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் வந்து ஒரு 10 0லேருந்து 10 9, அதாவது இதுக்குள்ளே தான் ஏதோ ஒன்று ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ ஃபோன் நம்பரை அவங்க பாஸ்வேர்டை வச்சுருக்காங்க அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸில் ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இப்போ நீங்கள் லேப்டாப்பில் பண்ணுறீங்கன்னா உங்கள் லேப்டாப் CPU பொறுத்து தான் இருக்கும். நீங்கள் பிட்காயின் மைனிங் செட்டப்லாம் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் இதில் இருந்தால் பாருங்கள். ஸோ பிட்காயின் மைனிங் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக GPU வச்சுட்டு ஃபுல்லாக ஏர் கூலிங்கில் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணோம்னா ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்கும். அந்த மாதிரி செட்டப்லாம் அவங்க ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்க மாட்டாங்க. அண்டு நீங்கள் வந்து இந்த டார்க் வெப்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு அதெல்லாம் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க காசு கொடுத்து எடுத்து கொடுப்பாங்க. அவங்களாம் இந்த மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு தான் பெரிய பெரிய பின்னெல்லாம் அவங்க கிராக் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ், அதாவது இருக்க எல்லா பாசிபிலிட்டியும் ட்ரை பண்ணுறது. அதாவது ஒரு 6 பின் இருக்குன்னா 6 பின்னுக்குள்ள எல்லா பாசிபிலிட்டியும் ஒரு ரொம்ப ஷார்ட் டைமில் நம்ம பண்ணாமல் ஒரு ரோபோட்டை பண்ண சொல்கிறது பேர் ப்ரூட் ஃபோர்ஸ். இது மூலமாக பாஸ்வேர்டை கிராக் பண்ண முடியும். ஸோ இதுவுமே எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 4 டிஜிட் பின்னே இருக்குது அப்படின்னா இந்த 4 டிஜிட் பின்னை எடுத்து ஹேஷாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த டூல் வந்து இதான் பண்ணும். இந்த 4 டிஜிட் பின்னை ஹேஷாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹேஷும் இந்த ஹேஷும் சேமா அப்படின்னு பார்க்கும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரூட் ஃபோர்ஸுமே ஒர்க் ஆகும். டேரெக்டாக பாஸ்வேர்டை கம்பேர் பண்ணவே மாட்டாங்க இந்த இடத்துல, ஏன்னா பேக் எண்டில் பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நம்ம கொடுக்குற பாஸ்வேர்டையும் ஹேஷாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது அங்கே இருக்க ஹேஷோட சேமான்னு பார்த்து தான் நம்மளால் பண்ண முடியும். எப்போவுமே நம்மளால் அங்கே இருக்க ஹேஷை டீக்ரிப்ட் பண்ணி ஒரிஜினல் பாஸ்வேர்டை டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து அங்கே இருக்க பாஸ்வேர்டோட ஹேஷை கம்பேர் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். நம்மளால் டேரெக்டாக டீக்ரிப்ட் பண்ணி பாஸ்வேர்டு எடுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிக்ஷனரி அட்டாக். ஸோ டிக்ஷனரி அட்டாக்னா என்ன அப்படின்னா, ஒரு டிக்ஷனரி ஃபைல் இருக்கும் நமக்குன்னு, அதாவது வேர்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டிக்ஷனரி ஃபைலுன்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் மாதிரி தான். பட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, சில வெப்சைட்லலாம் டேரெக்டாக பாஸ்வேர்டு ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்லாம் கிராக் பண்ணி அந்த டேட்டா பேஸ் வந்து பாஸ்வேர்ட்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்து வேறு யாராவது வச்சுருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் வைஃபை பாஸ்வேர்ட்லாம் எப்படி வச்சுருப்பீங்க, சிலர் வச்சுருப்பாங்க 1லேருந்து 9 வரை வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனா அந்த ABCD இந்த கீபோர்டில் இருக்க ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, செகண்ட் லைன் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இதை யார் கெஸ் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிக்ஷனரி அட்டாக் கேட்டகரியில் வரும். டிக்ஷனரி அட்டாக்னா என்ன அப்படின்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் வந்து நம்மளே வச்சுருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே உங்களுக்கு ஒரு டிக்ஷனரி ஃபைல் எடுத்து காட்டுறேன். இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டிக்ஷனரி ஃபைலு. எதில் இருக்கும் அப்படின்னா காலி லினக்ஸில் வந்து இந்த டிக்ஷனரி ஃபைலை வந்து அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதோட பேர் வந்து raku.txt சொல்லுவாங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 133 MB. ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணுற அளவு நெட் இருக்காது, பட் நான் ஆன்லைன்லேயே காட்டுறேன் உங்களுக்கு. இதே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான், பட் ஓகே இது வந்து கம்ப்ரஸ்டு சிப்பாக இருக்குது. ஸோ 50 MB. இதை நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டிக்ஷனரி ஃபைலுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். ஸோ டிக்ஷனரி ஃபைலில் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸை வந்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் இருக்க ஒவ்வொரு பாஸ்வேர்டையுமே எடுத்து ஹேஷாக கன்வெர்ட் பண்ணி ஒரிஜினல் பாஸ்வேர்டை கம்பேர் பண்ணி அதில் இருக்க ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை எடுத்து அது கம்பேர் ஆச்சு, ஹேஷும் அதுவும் கம்பேர் ஆச்சு அப்படின்னா இதுதான் ஒரிஜினல் பாஸ்வேர்டு உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்குறதுக்காக தான் இந்த அட்டாக், டிக்ஷனரி அட்டாக்ங்கிறது. ஸோ இந்த 50 MB ஃபைலில் உங்களுக்கு எத்தனை பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு உங்களுக்கு நான் இதுக்கு அடுத்து ஒரு டேட்டா காட்டுறேன். ஸோ இதை வச்சு உங்களால் டிக்ஷனரி அட்டாக் வந்து பாசிபிளாக இல்லைன்னு உங்களால் ஒரு கெஸுக்கு வர முடியும். ஓகே இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த raku.txt நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் இது எவ்வளோ லேக் ஆகுதுன்னு. ஸோ அப்போ எத்தனை பாஸ்வேர்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகுறது, ஒரு நோட்பேட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். ஓகே வெயிட் பண்ணலாம். இது ஒரு 50 MB டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், கண்டிப்பாக டைம் எடுக்கும். அட்ரஸ் பண்ணிங்கே போயிடுச்சு. ஓகே ஸோ அது நோட்பேட் லோட் ஆகிற டைமில் நான் உங்களுக்கு மற்றதெல்லாம் காட்டுறேன். ஸோ அது வந்து ஒரு 50 MB சைஸில் உள்ள ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு. அதுக்கே எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கே எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா இந்த 10 மில்லியன் காம்போ பாஸ்வேர்ட் பாருங்கள். 85 MBக்குள்ளே ஒரு 10 மில்லியன் பாஸ்வேர்ட் வைக்க முடியும் நம்மளால். அப்போது இதை பாருங்கள், இதெல்லாம் 5 GB டிக்ஷனரி ஃபைலு. இது 5 GB டிக்ஷனரி ஃபைலு. பட் இது வந்து 36 GB டிக்ஷனரியை
அவங்க கம்ப்ரஸ் பண்ணி 5 ஜிபியாக மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும் அதில். இதெல்லாம் டிக்ஷனரி ஃபைல்ஸ். இதெல்லாம் நமக்கு நெட்டில் நீங்கள் டார்க் வெப் போனீங்க அப்படின்னா 250 ஜிபி 500 ஜிபிக்கெல்லாம் உங்களுக்கு டிக்ஷனரி ஃபைல் கிடைக்கும். அதெல்லாம் வச்சு அதிலெல்லாம் கண்டிப்பாக உங்கள் பாஸ்வேர்ட் இருக்கும். உங்கள் நேமு, அதுக்கப்புறம் உங்கள் நேமுக்கு அப்புறம் 1 2 3 ABCD, அதுக்கப்புறம் உங்கள் நேம் ஸ்பேஸ் 1 2 3 இந்த மாதிரி எல்லா காமன் பாஸ்வேர்ட்ஸும் அதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் வீக் பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீசன்னால தான் நம்மளாம் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனோம் அப்படி ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது டாட்டு ஸ்பெஷல் சிம்பிள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வீக் பாஸ்வேர்ட் லிஸ்ட்டில் வந்துடும். உங்கள் நேம் ஸ்பேஸ் 1 2 3 அப்படிலாம் வச்சிங்கன்னா. ஸோ இதனால தான் நம்மளை ரொம்ப ஒரு சிம்பிள் ஒரு நம்பர் அந்த மாதிரி போட்டு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் கெஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதெல்லாம் சிம்பிளாகவே டிக்ஷனரி ஃபைல்ஸில் கிடைக்கும். ஸோ இதில் இருக்கிறதுலே பெரிய சைஸ் ஃபைல்னால் இந்த 9 GB ஃபைல் தான். இந்த 9 GB ஃபைல் எதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வேல் லிஸ்ட்டு. அது வந்து ஒரு 70 GB உள்ள ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணி 9 GB மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த raku.txt ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்கள் 1 2 3 4 5 6 ஐ லவ் யூ, பிரின்சஸ், நிக்கோ, லவ்லி, மங்கி, மைக்கேல், சன்ஷைன், அந்தானி, பட்டர்ஃப்ளை, ஃபுட்பாலு, பேஸ்கெட் பாலு. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் காமன் பாஸ்வேர்ட்ஸ்லாம் இதில் இருக்கும். இது வந்து சும்மா ஒரு சாம்பிள் பாஸ்வேர்ட் மாதிரி. இது வந்து டிஃபால்ட்டாக இதில் இருக்குன்னா காலி லினக்ஸில் இதை டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்காக காலி லினக்ஸில் கொடுத்துருப்பாங்க. 6 ஸ்மைல் பிக். ஸோ இந்த மாதிரி காமன் பாஸ்வேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய டிக்ஷனரி ஃபைல் ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த டிக்ஷனரி அட்டாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் நார்மலாக வெப்சைட்டில் தேடிங்கன்னா உங்களுக்கு டிக்ஷனரி ஃபைல்ஸ் நல்லா கிடைக்காது. டார்க் வெப்பில் தேடிங்க அப்படின்னா செமையான டிக்ஷனரி ஃபைல்ஸ் தான் கிடைக்கும். ஒரு 200 GB 500 GBலாம் வரும். அதை நீங்கள் டிக்ஷனரி அட்டாக்லாம் உங்கள் லேப்டாப்பில் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 2 months 3 monthsல தான் ஒரே ஒரு ஹேஷை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு அந்த ஹேஷை டீக்ரிப்ட் பண்ண முடியாமலும் போகலாம். ஏன்னா டிக்ஷனரி அட்டாக்கை பொறுத்தளவு நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அதாவது எண்ட் ஆஃப் தி அட்டாக் வந்து நமக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கை பொறுத்தளவு அந்த பின்னோட எல்லா பாஸ்வேர்ட்டையும் நம்ம ட்ரை பண்ணிடுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் நமக்கு என்ன பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். உங்களுக்கு கண்டிப்பாக ஹேஷிங்னா என்ன, ப்ரூட் ஃபோர்ஸ்னா என்ன, டிக்ஷனரி அட்டாக்னா என்னன்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஏதாவது புரிஞ்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு தான் நான் ஃபியூச்சர் வீடியோ போடுறதுக்கு இந்த ஒரு கமெண்டாக இருந்தால் கூட அதை என்ன மோட்டிவேட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஒரு வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கூட கீழே நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி இதை புரிஞ்சதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டால் கூட அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். நல்லதான், எனக்கு ஒரு வியூஸ் கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன்.